இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஐ had discussed some important parts of the cost sheet. உங்கள் பேசிக் செல்லிங் ப்ரைஸ், ஃப்ளோர் ரைஸ் சார்ஜ் என்ன, ப்ரீமியம் லொகேஷன் சார்ஜஸ் என்ன, ஜிஎஸ்டி என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். பட் இன் திஸ் வீடியோ நம்ம பேச போகிறது என்னென்னா தி அதர் சார்ஜஸ். லீகல் சார்ஜஸ்னால் என்ன, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்னால் என்ன, TNEBக்கு சார்ஜஸ், மெட்ரோவாட்டருக்கு சார்ஜஸ், ட்ரைனேஜ்க்கு சார்ஜஸ் அண்ட் ஆல் தீஸ் ஆர் த மிஸ்செலேனியஸ் சார்ஜஸ் தட் ஆர் தேர் ஆன் அ டெவலப்பர்ஸ் காஸ்ட் ஷீட். வாட் டு தீஸ் மீன் டு யூ அண்ட் நீங்கள் வந்து இது கட்டணுமா கட்டக்கூடாதான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Hi guys, this is Yasir Rahman here, Chennai Realtor, Chennai's first real estate based YouTube channel. Thank you so much for watching the video. நீங்க வந்து கண்டிப்பா இத தேடி தான் வந்திருப்பீங்க, ஒரு காஸ்ட் ஷீட் இல்லாட்டி ஒரு பில்டர்ட்ட போயிட்டு. So do watch the video until the end. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். It will clear all your doubts. Previous ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், as I explained. If you have not seen it, please go watch that first and then you can watch this video. So first பேச போறது என்னன்னா, கிளப் பண்ணிடுறேன்னா, ஏன்னா சில காஸ்ட் ஷீட்ஸ்ல கிளப்டா இருக்கும், சில பில்டர் காஸ்ட் ஷீட்ஸ்ல வந்து தனித்தனியா இருக்கும். EB charges, Metrowater charges, sewerage charges, ட்ரைனேஜ் சார்ஜஸ், so on and so forth. இந்த எல்லாம் என்ன சார்ஜஸ்னா, பேசிக்கலி நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு வில்லா வாங்குறீங்கன்னா இதோட கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ லீகலி எஸ், நீங்கள் வந்து ஒரு பில்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ளாட் தான் வாங்குறீங்க. பட் ஆல் யுவர் டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்குன்னா, லேண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க யூடிஎஸ்ஸாக, அந்த லேண்டை வந்து நீங்கள் பில்டருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கீங்க கட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ அது நீங்கள் கேட்டனால அவங்க உங்களுக்கு அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதுக்கு வர்ற அம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் காசு தரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்கள் வீட்டுக்கு வர்ற ஒரு EB கனெக்ஷனாக இருக்கட்டும், there is a cost. நீங்கள் TNEBல போயிட்டு நீங்கள் ஒரு கனெக்ஷன் அப்ளை பண்ணால் ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட் தான் பில்டர்ஸ் உங்கள்கிட்ட வாங்குறாங்க. இதே வந்து மெட்ரோ வாட்டருக்கு வந்து உங்கள் ஃப்ளாட்டுக்கு தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அந்த மெட்ரோ வாட்டருக்கு அப்ளை பண்ணுற சார்ஜஸ், அதோட கனெக்ஷன் சார்ஜஸ் plus the other miscellaneous under the table charges whatever are paid for all of these services வந்து டெவலப்பர்ஸ் ஜென்ரலாக அந்த காஸ்ட் ஷீட்டில் போட்டு உங்கள்கிட்டயே இந்த சார்ஜஸ் வாங்கிடுறாங்க. ஸோ அது ரொம்ப எக்ஸார்பிட்டண்ட்டாக இல்லாமல் இருந்தால் இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒரு ஃபேராக இருக்கிற வரைக்கும், ஸோ EBக்கு ஒரு 50-60,000, மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ்க்கு 50-60,000 ஒரு 70,000 ஈச் வரைக்கும் இருந்ததுன்னா யூ கேன் பே. அதோட ரொம்ப எக்ஸார்பிட்டண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஏதோ ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் பில்டர்கிட்ட, இல்லைனா கொஞ்சம் அது கரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம். செகண்ட் பார்ட் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் ஒரு இன்ஃப்ரா சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் பேசிக்லி நீங்கள் CMDAல ஒரு அப்ரூவலுக்கு போனீங்கன்னா ஒரு பில்டிங்க்கு இந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து CMDA டெவலப்பர்கிட்ட அட்வான்ஸ்லேயே வாங்கிப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் லே அவுட்ஸ். ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜ்னு கவர்மெண்ட் போட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் வந்து த டெவலப்பர் பாசஸ் இட் ஆன் டு யூ ஆஸ் அ பையர். ஸோ நீங்கள் வந்து அவங்க ஆல்ரெடி அட்வான்ஸில் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க பேசிக்லி நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணுறீங்க. இன் சர்டன் கேசஸ் பெரிய கேட்டட் கம்யூனிட்டிஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இல்லாட்டி பெரிய லே அவுட்ஸில் டெவலப்பரே வந்து சர்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க, ரோட், ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு சின்ன காஸ்ட் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஆட் பண்ணி அவங்க இன்ஃப்ரா சார்ஜஸ் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இன்ஃப்ரா சார்ஜஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. வாட் இஸ் ஆல்ரெடி பீன் பேட் டு த கவர்மெண்ட் ஃபார் சர்வீசஸ், கவர்மெண்ட் பண்ண போகிற சர்வீசஸ்க்கும், இன்னொன்று வந்து டெவலப்பரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே அந்த சைட்குள்ளே க்ரியேட் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க. Another charge that is collected is the legal charges and documentation charges. So again இது வந்து என்னன்னா, ஒரு டெவலப்பர் மோஸ்ட்லி அப்ஃப்ரண்ட்டாக அந்த ப்ராஜெக்டோட லீகல் ஒப்பீனியன் எக்ஸெட்ராக்கு வந்து காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சீனியர் லாயர்கிட்ட வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதோட காஸ்ட் வந்து யூ ஆர் ரீஎம்பர்சிங் டு தெம் இன் லிட்டில் பிட்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவலுக்கு மேபி 10 lakhs or 20 lakhs ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பையர்கிட்ட வந்து 25,000, 50,000, 1 lakh அந்த மாதிரி வாங்கி அந்த லாயருக்கு ஏற்கனவே கொடுத்த காஸ்ட் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க செல்ஃபுக்கு. Another thing is, நீங்கள் ஒரு வாட்டி பண்ணும்போது there is an agreement to be made, there is a sale deed to be made and multiple legal documents and formalities have to be done, including registration வந்து most developers do it on your behalf. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு காஸ்ட் வரும்போது இந்த லீகல் சார்ஜஸ் அண்ட் டாக்குமெண்ட் சார்ஜஸ் டெவலப்பர் வாங்குவாங்க. இட்ஸ் ஈஸியர் ஃபார் தெம் அண்ட் இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ. எஸ், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் பையராக வந்து நீங்களே வந்து நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். ப்ராக்டிக்கலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு பில்டர் இருக்காங்க, அவங்க ஏற்கனவே எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் போனீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக கஷ்டம் தான் படுவீங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு லெட் கோ ஆஃப் தட் மணி, பே இட் டு தெம் அண்ட் லெட் இட் ஹேப்பன். அண்ட் த லாஸ்ட் 3 things that we will talk about என்னன்னா, இட்ஸ் இஸ் டு டூ வித் தி அசோசியேஷன் அண்ட் த ரன்னிங் ஆஃப் த பில்டிங். அந்த பில்டிங்கோட ஒன்ஸ் ஹேண்டட் ஓவர். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வரது வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறது என்ன, கார்பஸ் ஃபண்ட் நான் எதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி. டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து 25,000லேருந்து ஒரு 2 to 5 lakhs, சம்டைம்ஸ் ஈவன் 25 lakhs வரைக்கும் கூட கார்பஸ் ஃபண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க.
இந்த கார்பஸ் ஃபண்ட் பேசிக்லி என்னன்னா இட்ஸ் an இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டெபாசிட். நீங்கள் வந்து உங்கள் பணம் லெட்ஸ் சே 1 lakh உங்கள் அசோசியேஷனுக்கு அட்வான்ஸாக தர்றீங்க. ஆக்சுவலாக பில்டர்கிட்ட கொடுப்பீங்க, பில்டர் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. திஸ் மணி லெட்ஸ் சே 100 flats இருக்குன்னா 1 lakh per flat into 100 flats 1 கோடி ரூபா வந்து அசோசியேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த பணத்தை வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வச்சுருவாங்க. இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டில் உங்களோட ரன்னிங் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் இருக்குல்ல, நீங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்குற காஸ்ட், அதை வச்சு கவர் பண்ணி காம்பன்சேட் பண்ணி கொஞ்சம் உங்களோட ரன்னிங் காஸ்ட் மந்த்லி உங்களோட பாக்கெட்லேருந்து மெயின்டெனன்ஸ் போகிற பணம் கொஞ்சம் கம்மியாகும். ஆல்சோ ஃபியூச்சரில் தேவைப்பட்டா பில்டிங்கே பெயிண்ட் பண்ணும், இல்லாட்டி ஒரு பெரிய டெக்னாலஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணும், இல்லை ஜென்ரேட்டர் ஒரு லிஃப்ட், இதுக்கு வந்து அந்த பணத்தை வந்து இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு கலெக்ட், ஒரு 100 பேரும் வந்து கூட வந்து ஓகே நம்ம எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்ல முடியலனா, இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபியூச்சரில் வரலனா, then this money can be removed from the corpus and be used for the betterment of the building in the long run. So இதுதான் வந்து கார்பஸ் ஃபண்டோட பர்பஸ். இட் இஸ் ஜென்ரலி அ வெரி ஸ்மால் அமௌண்ட். பட் நீங்கள் அந்த பில்டிங்கில் தங்க போகிறீங்க, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட பண்ணுறீங்கன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் யூ, பிகாஸ் அந்த பில்டிங்கோட ஃபியூச்சர் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா தெர் இஸ் மனி டு டேக் கேர் ஆஃப் எனி லார்ஜ் எக்ஸ்பென்சஸ் இன் த ஃபியூச்சர். இதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இஸ் த கிளப் ஹவுஸ் சார்ஜஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து கிளப் ஹவுஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி இருக்கிற பயர்ஸ் வந்து கிளப் ஹவுஸ் பயங்கரம் விரும்பி கிளப் ஹவுஸ் இருக்கிற இடம், ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம் தான் வந்து தேடி வாங்குறாங்க. ஸோ இந்த கிளப் ஹவுஸ் கட்டுறதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது, அது மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு காஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கட்டுறதுக்கான காஸ்ட், அந்த மெயின்டைன் பண்ணுற காஸ்ட் வந்து கிளப் ஹவுஸ் சார்ஜஸ், கிளப் ஹவுஸ் ஃபீஸ் அப்படின்னு வாங்குவாங்க மோஸ்ட் டெவலப்பர்ஸ், மோஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டிஸ். இட்ஸ் நாட் அ வெரி பிக் அமௌண்ட், லிட்டரலி பிட்வீன் 50,000 and 1 or 2 lakh. எஸ், சர்டன் ப்ராஜெக்ட்ஸில் அந்த கிளப் ஹவுஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கிற இடத்துல வந்து 4 to 5 lakhs கூட வாங்குறாங்க per apartment. பட் எண்ட் ரிசல்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கிளப் ஹவுஸ். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ சார்ஜ். நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வாங்குறீங்கன்னா அந்த கிளப், அந்த அம்யூனிட்டிஸ்க்காக தான் வாங்குறீங்க. ஸோ இஃப் தட் சார்ஜ் இஸ் தேர், you should definitely pay that charge. And the final thing வந்து is about the advanced maintenance. மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு மொத்த வீடியோவே போட்டிருக்கேன். ப்ளீஸ் டூ கோ வாட்ச் தட் வீடியோ. மேலேயும் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அட்வான்ஸ் மெயின்டெனன்ஸ் ஏன் வாங்குவாங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டும்போது ஜென்ரலி லெட்ஸ் நான் ஒரு பில்டிங் கட்டுறேன், அந்த பில்டிங் வந்து டிசம்பரில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணும்போது ஜான்வரியிலேருந்து வேறு ஆளுங்களுக்கு கீஸ் கொடுப்போம். ஸோ சில பேர் அவசரத்தில் இருப்பாங்க, இம்மீடியட்டாக வந்து அவங்க ஃப்ளாட் எடுத்துகிட்டு அவங்க தங்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மேல அந்த மாதிரி தான் வந்து தே வில் கம் இன் டு த ஃப்ளாட். சில பேர் என்ஆர்ஐஸாக இருப்பாங்க, பயர்ஸ், ஜூன் ஜூலையில் யூஎஸில் லீவ் இல்லாட்டி துபாயில் லீவ் இருக்கும்போது அவங்க வருவாங்க. சம் பீப்புள் ஆர் ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ், அவங்க ஃபஸ்ட்டு சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பொசஷனே எடுக்க மாட்டாங்க ஃப்ளாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நான் டிசம்பரில் ஹேண்ட் ஓவர் பண்ணேன்னா ஜான்வரியிலேருந்து எல்லா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. வாட்ச்மேன் போடணும், அவனுக்கு சம்பளம் தரணும், காமன் ஏரியாவுக்கு கரண்ட் பில் கட்டணும், லிஃப்ட்ஸ் ஆர் ரன்னிங், ஏஎம்சி இஸ் ஒர்க்கிங், எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு வாட்டி ஒரு சின்ன இஷ்யூ வரும். நானே வந்து தங்கலை, நான் இப்போ ஏன் மெயின்டெனன்ஸ் தரணும், நான் மார்ச்சில் தான் வந்தேன், ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ் தர மாட்டேன். அதனால மோஸ்ட் பில்டர்ஸ், இன்ஃபேக்ட் ஆல் பில்டர்ஸ் இன் சென்னை சார்ஜ் 12 month மெயின்டெனன்ஸ், அட்வான்ஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம டிசம்பரில் கொடுத்துட்டோம்னா ஜான்வரியிலேருந்து அந்த அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் எல்லார்ட்டையும் அட்வான்ஸில் 12 months காசு வாங்கிடுவோம். ஸோ யார் ஒரு 1 month 2 months லேட்டாக வந்தால், ஏர்லியாக வந்தாலும் இட் டசன்ட் மேட்டர், த மணி இஸ் ஆல்ரெடி தேர். அண்ட் அந்த பணம் வச்சு தான் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது, அசோசியேஷன் ரன் பண்ணுறது, அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். இட்ஸ் அ ஜென்யூன் சார்ஜ். நீங்கள் பேசிக்லி அந்த டைமில் கொடுக்க போகிறது, மாதம் கொடுக்க போகிறது, நீங்கள் அட்வான்ஸில் 1 yearக்கு அட்வான்ஸாக கொடுக்குறீங்க. So these are basically the second part of the cost sheet. I think நான் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். எஸ், எக்ஸெப்ஷனலாக 1 or 2 ஐட்டம்ஸ் வரும், பட் நிறைய பில்டர்ட்ட அதெல்லாம் இருக்காது. நான் ஏதோ மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் புட் இட் டவுன் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன் தட் as well. முடிஞ்சா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ கூட எடுக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிங்க அபவுட் திஸ் வீடியோ? வாஸ் திஸ் யூஸ்ஃபுல்? வாஸ் த ப்ரீவியஸ் வீடியோ இந்த 2 வீடியோ டுகெதராக வந்து டிட் இட் ஹெல்ப் கிளியர் யுவர் டவுட்ஸ்? ப்ளீஸ் டூ லெட் மீ டவுன் இன் த கமெண்ட்ஸ் பிலோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இட் ரியலி ஹெல்ப்ஸ் அஸ் அவுட் அண்ட் ஐ எம் ஆக்சுவலி ஷுவர் தட் by the time this video is out you would have crossed 2000 subscribers. So thank you so much for watching. Thank you for subscribing. This is Yasir Rahman here, humbled, and I will see you in the next video.